ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் வெஹிக்கிள் மாதிரி இருக்குங்க. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்காக கொடுத்துருக்காங்க. இதில் டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட 2 வேரியன்ட் இருக்குங்க. ஸோ நம்ம ஆஃப் ரோட் பண்ணுறப்போ கொஞ்சம் ஃப்ரண்ட்ல நீங்கி இருப்போம், அப்படி தானே. அப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. 3000 4000 ஆர்பிஎம் வரைக்கும் ரொம்ப லீனாக ஒரு பவர் இருக்குது. பட் கொஞ்சம் ஒரு 5000 ஆர்பிஎத்துக்கு மேலே எக்ஸ்ட்ரா நோட்டு தாங்க, எக்ஸ்ட்ரா நோட்டு தாங்க வேறு லெவலு. எனக்கு ரொம்ப இஷ்டப்பட்டிருக்குது. ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு TN75 மோட்டோலாக். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வெஹிக்கிள் பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பல்ஸ் 210 ரைட் ரிவ்யூ தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் இதோட ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ நம்ம சேனலில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள் கைஸ். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வெஹிக்கிளை பார்க்குறப்போ ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் வெஹிக்கிள் மாதிரி இருக்குங்க. இப்போ டிசைன் எல்லாம் பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 41 mm சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ட்ராவல் பார்த்தீங்கன்னா 210 mm ட்ராவல் கொடுத்துருக்காங்க. நான் ஆஃப் ரோட் போகிறப்போ ஏதாவது இடத்துல சிக்கினாங்கன்னா பிடிச்சி இழுக்கிறதுக்கு ஒரு ராடு கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ஸ்போக்ஸ் வீல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது டியூப் டயருங்க, டியூப்லெஸ் கிடையாது. பட் இந்த வெஹிக்கிளோட டிசைன் அல்டிமேட்டாக இருக்குங்க. எனக்கு இந்த டேங்க் ஷேப் ரொம்ப பிடிச்சிருன்னு சொல்லலாம். ஒரு 13 லிட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ராஸ் பார்த்தீங்கன்னா இதோட சைடில் மேலட் வருது. இது முழுக்க ஆஃப் ரோட் வெஹிக்கிளாக யூஸ் பண்ணுறதால இந்த எக்ஸ்ட்ராஸ் மேலே கொடுக்குறது ரொம்ப நல்ல விஷயம் சொல்லலாம். லாங் கொண்டு போகிறவங்களுக்கு லக்கேஜ் கட்டுற மாதிரி மேக்ஸிமம் லோடு 3 kg கொடுக்குற மாதிரி ஒரு கிராபிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம பசங்க 3 kg கட்டுவாங்க. ஒரு 7-8 கிலோ வரைக்கும் இதில் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெஹிக்கிள் பார்க்குறது அட்ராக்டிவாக அல்டிமேட்டாக இருக்குங்க. இதில் டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட 2 வேரியன்ட் இருக்குங்க. ஸோ பேஸ் வேரியன்ட், டாப் வேரியன்ட். நம்ம டைப் இருக்குது பார்த்தீங்கன்னா டாப் வேரியன்ட். சில பேஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா LCD டிஸ்பிளே வரும். அது மாதிரி இந்த விண்ட்ஷீல்டு இருக்குது, இந்த விண்ட்ஷீல்டு வராதுங்க. ஸோ அது மாதிரி இந்த கிராபிள், இந்த லக்கேஜ் கிராபிள் வராதுங்க. ஸோ கைஸ், இதோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா 210cc இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. 24.6 PS பவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. டார்க் பார்த்தீங்கன்னா 20.7 Nm டார்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அல்டிமேட்டான ஒரு இன்ஜினுங்க. ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பல்ஸ் 210 தான் இந்த லிக்விட் கோல்டு இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் மாதிரி லாங் போகிற மாதிரி இதில் சார்ஜிங் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஒரு ESP சார்ஜிங் இதில் கொடுத்துருக்காங்க. உள்ளே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ உள்ள அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். இதோட சீட் கைட்டு. ஸோ கைஸ், எனக்கு கரெக்டாக கால் எடுத்தது. ஸோ நம்ம ஆஃப் ரோட் பண்ணுறப்போ கொஞ்சம் ஃப்ரண்ட்ல நீங்கி இருப்போம், அப்படி தானே. அப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் இதில் சீட் கைட் பார்த்தீங்கன்னா 830 mm சீட் கைட் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 220 mm கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட எக்ஸ்ட்ரா நோட் தாங்க வேறு லெவலு. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா நோட் பார்த்தீங்கன்னா டேட் பைக்ஸ் இருக்குது தெரியுமா, அதோட எக்ஸ்ட்ரா நோட் மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த வெஹிக்கிளோட பவருங்க அல்டிமேட். இப்போ லாங் போகிறதா இருந்தாலும் சரி, ஆஃப் ரோட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த வெஹிக்கிளோட பவர் அல்டிமேட்டாக இருக்கும். 3000 4000 ஆர்பிஎம் வரைக்கும் ரொம்ப லீனாக ஒரு பவர் இருக்குது. பட் கொஞ்சம் ஒரு 5000 ஆர்பிஎத்துக்கு மேலே கொஞ்சம் நல்ல ஒரு பவர் இருக்குது. உட்காந்து ஓட்டுறப்போ இந்த ஃபியூல் டேங்க் தெரியுமா, ஃபியூல் டேங்க் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குங்க. செம்ம ஸ்டைலிஷாக ரொம்ப அழகாக கொடுத்துருக்க மாதிரி இருக்குது. ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் வெஹிக்கிள் இருந்து ஓட்டுற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த பெயிண்ட் தீம் அந்த மாதிரி தாங்க இருக்குது. ஸோ அது மாதிரி இல்லை டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது டே டைம் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு விசிபிளாக தான் இருக்குது. இதில் ABSல 3 மோடு கொடுத்துருக்காங்க. ரோடு, ட்ரையல், அதுக்கப்புறம் ஆஃப் ரோடுன்னு சொல்லிட்டு 3 மோடு கொடுத்துருக்காங்க. ரோடு மோட்டர் நீங்கள் போட்டிங்கன்னா 2 வீலோட ABS ஆனில் இருக்குன்னு அர்த்தம். அது இது ட்ரையல் போட்டிங்கன்னா பேக் ABS மட்டும் ஆஃபில் இருக்குன்னு அர்த்தம். அதே இது ஆஃப் ரோடு போட்டிங்கன்னா 2 ABSும் ஆஃபில் இருக்குன்னு அர்த்தங்க. செம்மையான ஒரு ஃபங்க்ஷன் பண்ணியிருக்காங்க. வேறு லெவலில் நம்ம இந்த வண்டியை வச்சு ஆஃப் ரோட் ஆர் லாங் அடிச்சுக்கலாம்னு சொல்லலாம். ஸோ வண்டியோட ஹீட்டிங் பெருசாக எனக்கு கிடையாதுங்க. ஸோ கிட்டத்தட்ட நான் ஒரு 7-8 கிலோமீட்டர் ஓட்டியிருப்பேன். எனக்கு பெருசாக ஹீட்டிங் இஷ்யூ இல்லை வந்த மாதிரி தெரியலைங்க. மிரரோட விசிபிளும் வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதில் நெக்கல் கால்ஸ் எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹேண்டில் பார் தாங்க, கண்டிப்பாக இந்த ஹேண்டில் பார் பற்றி சொல்லலாம். ரொம்ப ஒய்டான ஹேண்டில் பார், ரொம்ப நீளமாக இருக்குது. ஸோ இந்த ஹேண்டில் பார் உட்காந்து இப்படி ஓட்டுறப்போ நம்ம நிமிர்ந்து ஓட்டுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் லாங் போகிறப்போ இந்த வெஹிக்கிள் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். லாங்கை விட ஆஃப் ரோட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நின்று ஓட்டுறப்போ கரெக்டாக நம்ம முட்டி கரெக்டாக அந்த ஃபுட்ரெஸ்ட் கீழே கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த ஃபுட்ரெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரண்ட்லையும் இல்லாமல் ரொம்ப பேக்லையும் இல்லாமல் கரெக்டாக சென்டரில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 282 mm டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா 220 mm டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஒரு ஷார்ப்பான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. டியூல் சேனல் ABS வரும். ஸோ ஓல்டு மாடலில் பார்க்குறப்போ டியூல் சேனல் ABS வராதுங்க, சிங்கிள் சேனல் தான் வரும். எக்ஸ்பிரஸ் 210லையும் டாப் வேரியன்ட்டில் மட்டும்தான் டியூல் சேனல் ABS வரும். அதே இது நீங்கள் பேஸ் வேரியன்ட்டில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனல் ABS அங்கே வரும். ஸோ இந்த வெஹிக்கிளை யார் ப்ரொவைட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீவெல்லி ஆட்டோஸுங்க. ஸோ இவங்களோட ஷோரூம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்கோல் இருக்குது. எங்கேயும் சார் டெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இவங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு 8000 ஆர்பிஎஸ்க்கு மேலே ஏறுறப்போ மட்டும் லிட்டரலி ஒரு சின்ன வைப்ரேஷன் தெரியுது. மற்றபடி சீர வைப்ரேஷன் சொல்லலாம். உட்காந்து ஓட்டுறப்போ செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 21 inch வீல் கொடுத்துருக்காங்க. பேக்கில் 18 inch வீல் கொடுத்துருக்காங்க. அது ஃப்ரண்ட் சைஸ் டயர் பார்த்தீங்கன்னா 19 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா 120 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க கைஸ். ஃபஸ்ட்டு கியரில் ரொம்ப லேகான ஒரு பவர் தான் இருக்குது. செகண்ட் கியரில் ஓரளவுக்கு பவர் இருக்குது. தேர்ட் கியர்லேயும் ஓரளவுக்கு பவர் இருக்குங்க.
4th கியரில் தாங்க பவர் நல்லா எழும்புது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்பீடோமீட்டர் கன்சல் ஓடலை. ஸோ எல்லாம் ஓடிப்போய் நான் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக எனக்கு ஃபீல் ஆகுதுங்க. ஸோ அது மாதிரி வைப்ரேஷன் இல்லைனா ஹீட்டிங் இஷ்யூ பெருசாக எனக்கு இருக்கிற மாதிரிலாம் எனக்கு ஃபீல் ஆகல. இந்த எக்ஸாஸ்ட் நோட்டு தாங்க வேறு லெவலு. எனக்கு ரொம்ப இஷ்டப்பட்டிருக்கிறது இந்த எக்ஸாஸ்ட் நோட்டு. அந்த எக்ஸாஸ்டோட டைப்பு அதை பார்க்குறதுக்கு ரொம்ப டிசைனாக இருக்குது. ஸோ இதோட எக்ஸ்டர்னல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,79,000 ரூபாய்க்கு இந்த வெஹிக்கிள் சேல் ஆகுது. ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 220 பக்கத்தில் வரை நினைக்கிறேன். முன்ன இருந்ததை விட இப்போ 23,000 பக்கத்தில் கம்மி பண்ணியிருக்காங்க. GST 2.01 வந்துச்சுல்ல, ஸோ அதுலேருந்து ஒரு 23,000 பக்கத்தில் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த வெஹிக்கிள் எடுக்கிறது ரொம்பவே லாபமாக இருக்கும். ஸோ நம்ம சேனலில் ஆல்ரெடி இந்த வெஹிக்கிளோட ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ போயிட்டுருக்கு. யாருக்காச்சும் வேணும்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ பாய், தேங்க்யூ.